ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் ஆல்ரவுண்டர் 3.7. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ட்ரோன் அன்பாக்சிங் தான். நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். பட் இப்போது இது ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக உங்களுக்காக இப்போ நான் மறுபடியும் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு பாக்ஸ் வந்து இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ இந்த ட்ரோனோட நேம் பார்த்திங்கன்னா J18 Pro. இதில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ட்ரோன் இருக்கும், அப்புறமா ஒரு பேட்ரி இருக்கும், சென்சார் இருக்கும். இந்த ட்ரோனு ஃபோல்டபுள். ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் பண்ணோம் பார்த்திங்கன்னா பேட்ரி, அப்புறமா ஒரு ரிமோட் கண்ட்ரோலு, அதுக்கப்புறமா இது உள்ள வந்து அப்புறமா இது உள்ள பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர், நாலு ஸ்பேர் விங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டைட் பண்ணால் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வேறு எதுவும் இல்லை. அப்புறமா ஒரு சார்ஜிங் கேபிள், அப்புறம் யூசர் மேனுவல், அதுவும் இப்போ என்கிட்ட இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு சார்ஜிங் எப்படி போடணுன்னா, ஸோ இது இந்த போர்ட்டில் வந்து நம்ம இதுக்கு முக்கியமாக இந்த பேட்டரிக்கு பார்த்திங்கன்னா ஹை வாட்ஸ் சப்ளை கொடுக்கக்கூடாது, ஃபாஸ்ட் சார்ஜர் பவர் கொடுக்கக்கூடாது, கம்மியாக தான் கொடுக்கணும், இல்லைனா பேட்டரி சீக்கிரம் போயிடும். இது சார்ஜிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 4 hours ஆகும். நம்ம வந்து நல்ல ஒரு 30 minutes வச்சு ட்ரோன் வந்து ரன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சென்சாரு. இது வந்து நம்ம மேலே மாட்டணும்னா ட்ரோனோட ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். ரொம்ப ஏனோ தானே ஆடாமல் ஓரளவு நல்லா பேலன்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ரிமோட்டும் பார்த்திங்கன்னா பேட்ரி கிடையாது, சார்ஜபிள் தான். நீங்கள் சார்ஜிங் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து சார்ஜ் பண்ணணும். இங்கே வந்து ரெட் கலர் லைட் தெரியும். அது வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பேட்ரிலையும் அந்த மாதிரி இங்கே வந்து ரெட் கலர் லைட் தெரியும். அது க்ரீன் ஆகிடுச்சுன்னா சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுத்த ட்ரோன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 விங்ஸ் வந்து ஃபோல்டபுள் இருக்கும். இதை நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். பேட்ரி போடணும். இதில் பார்த்திங்கன்னா கேமராவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1080p ரெசல்யூஷன் சொன்னாங்க, ஆனால் அந்தளவுக்குலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது ரெசல்யூஷனு. ஆன் பண்ணுறதுக்குன்னு வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் ஆன் பண்ணணும். ரிமோட் ஆன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபோன் வந்து வச்சுட்டு டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிடுறேன். அதில் கேமராவில் இருக்கிறது பார்க்குறதுக்கு. ரிமோட் வந்து நான் ஆன் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஒரு பிஎம் ஒரு பீப் கேட்டோன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை அப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ட்ரோன் வந்து அன்லாக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணோன்னா டேக் ஆஃப் ஆகிடும் ட்ரோனு. இதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குதுன்னு நான் ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சென்சார் வந்து இதில் மாட்டிடலாம். இந்த பின் வந்து இது உள்ளே போகிற மாதிரி வச்சு அப்புறம் இந்த ட்ரோனோட ப்ரைஸ் வந்து நான் வந்து நம்ம இப்போ தாய்லாந்து போயிருந்தோம், அவங்க கூட பார்த்துருப்பீங்க, நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். Day 1 எல்லாமே பாருங்கள். அங்கே போயிருக்கும்போது தான் வாங்கினோம். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது 1000 பார்த்துக்கு வாங்கினோம். நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 2500 rupees கிட்ட வருது. ஆனால் இதே ட்ரோனு இதே மாடல் வந்து அமேசானில் எவ்வளோ போட்டிருக்குன்னா 4700 கிட்ட போட்டிருக்கு. நமக்கு பின் பண்ணுற பாருங்க. கேமராவை எப்படி மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுன்ற ஸ்க்ரீன் ரெக்கார்டில் காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா HF UFOன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அப்புறமா வந்து ஒய்ஃபை வந்து நீங்கள் ட்ரோன் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒய்ஃபை சிக்னல் வரும். இதில் இந்த என்னோடய ட்ரோனோடது பார்த்திங்கன்னா இருங்க வரும், இது வந்துச்சு பாருங்கள். இதுதான் என் ட்ரோனு HF A27. உங்களுக்கு வந்து வேறு மாதிரி வரலாம். ஃப்ளோன்னு சொல்லி அதிகமாக எல்லா ட்ரோனுக்கும் அப்படி தான் வரும். ஃப்ளோன்னு சொல்லி வேறு என்ன நம்பர் போட்டிருக்கோம். அது கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த HF UFO அந்த இது உள்ள போனீங்கன்னா ஸ்டார்ட் கேட்கும். ஸ்டார்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து கேமரா வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். நீங்கள் வெளியே காலையில் நேரத்தில் வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து
இந்த கேமரா ஆப்ஷன் இருக்கா, இது கொடுத்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ இருக்கும். அது வந்து வீடியோனா இது கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஸ்பீடு சேஞ்ச் நம்ம இதிலேயே கூட கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் டர்ன் ஆன் பண்ணிட்டு நீங்கள் இதிலே வந்து ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம என்ன ஃபோட்டோ வீடியோ எடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்கோம் எல்லாமே. இது வந்து நம்ம பேக் போகிறது. இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோமா நிறைய கிடையாது. நீங்கள் இது உள்ளே வந்துட்டிங்கன்னா இது உள்ளே டச் பண்ணிங்கன்னா இதிலே ஒய்ஃபை செட்டிங்ஸ்குள்ளே போகும். இது மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இந்த கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் வே தான். இதான் பார்த்திங்கன்னா ரிமோட்டு. இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பார்த்திங்கன்னா அப்பு டேக் ஆஃபு, டவுன் வந்து லேண்ட் பண்ணுறது. நீங்கள் வந்து இதில் டேக் ஆஃப் லேண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த பட்டன் பார்த்திங்கன்னா ஆட்டோ டேக் ஆஃப். இது நீங்கள் ஒரு வாட்டி அழுத்துனீங்கன்னா தானாக டேக் ஆஃப் ஆகும். நமக்கு வீடியோ போடுற பாருங்கள் சைட்டில். மறுபடியும் இன்னொரு வாட்டி அழுத்துனீங்கன்னா தானாகவே லேண்ட் ஆகிடும், அவ்வளோதான். அப்புறமா இது வந்து ரைட்டில் வந்து ரொட்டேட்டு, லெஃப்ட்டில் ரொட்டேட்டு. ஃப்ளையிங்கில் இருக்கும்போது அப்படியே ரைட்டு லெஃப்ட்டு ரொட்டேட்டுக்காக இந்த பட்டனு. அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் வேர்டு, பேக் வேர்டு, ரைட்டில் ஃப்ளை ஆன் பண்ணுறது, லெஃப்ட்டில் ஃப்ளை ஆன் பண்ணுறது. ஃப்ரண்ட்டு, பேக்கு, ரைட், லெஃப்ட்டு. அப்புறமா இது பார்த்திங்கன்னா கேமரா அப் டவுனு. உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். பண்ணிங்கன்னா அப்பு டவுன். இது இந்த அப்பு, இது வந்து கேமரா அப் டவுனு. அப்புறம் இது வந்து QAS. இது வந்து ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்சி மோடு. இது நீங்கள் போட்டிங்கன்னா வந்து நடுவில் ஆப்ஸ்டிக்கல் வந்தால் அதை அவாய்ட் பண்ணிட்டு போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அந்தளவுக்கு ஒன்றும் வேலை செய்யலை. ஓரளவு கொஞ்சம் பேப்பேன்னு சத்தம் கேட்கும். ஆனால் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இடிச்சிடும் கண்டிப்பாக. அப்புறம் இது வந்து இன்டர்ஃபைனிங் டேர்னிங் மோடு. இது நீங்கள் போட்டிங்கன்னா வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும். லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா லைட்டாக மூவ் ஆகும். அப்பு டவுன் வந்து போகாது. ஃப்ரண்ட்டு பேக்கும் போகாது. ரைட் லெஃப்ட் பண்ணால் லைட்டாக திரும்பும். இதுலேயும் வந்து ரொட்டேட் மட்டும் ஆகும், ஃப்ரண்ட்டு பேக் வந்து போகாது. அப்புறமா இந்த பட்டன் வந்து 360 டிகிரி ரொட்டேஷனு. இதுவும் நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் பாருங்கள். இது நீங்கள் இது அழுத்தின உடனே பீப் சவுண்டு கேட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இப்படி ரைட்டில் எப்படி பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளிப் ஆகும். நான் உங்கள் சைடில் பின் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறமா இந்த பட்டன் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது நீங்கள் ஒரு வாட்டியே இது வந்து ஈஸி மோடு. இதில் வச்சிங்கன்னா நீங்கள் ஸ்லோவாக போகும், நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். 2 பீப் வந்து மீடியம் மோடு. இதில் வந்து ஓரளவு ஸ்பீடாக போகும். அடுத்த இன்னொரு வாட்டி எழுதுனீங்கன்னா இதில் போனீங்கன்னா நல்ல ஸ்போர்ட்ஸ் மோடு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். கொஞ்சம் கண்ட்ரோல் எடுக்க முடியாது. நீங்கள் காலி இடத்துல இருந்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஓட்டலாம். அப்புறம் இது வந்து ரிவர்ஸ் மோடு. இது நீங்கள் போட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு கொடுத்திங்கன்னா பேக் வரும், பேக்கில் கொடுத்திங்கன்னா ஃப்ரண்ட் வரும், ரைட் கொடுத்தா லெஃப்ட்டு கொடுத்தா ரைட்டு. அதுக்கு வந்து இந்த பட்டன். இவ்வளோ தான் ரிமோட்டை பொறுத்த வரைக்கும். இவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ளை பண்ணுறது வந்து வீடியோ போட்டு காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு பிளேஸ்க்காக இப்போ நம்ம மாடிக்கு வந்திருக்கேன் நான். இப்போ இங்கே வச்சு நம்ம ஆன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. கொடுத்த காசுக்கு இந்த ட்ரோன் ஒர்த்தா, அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
நான் வந்து இது தாய்லாண்டில் வாங்கினாலே எனக்கு 2500 சம்திங் வந்துச்சு. ஆனால் நம்ம இது ஆஃபரில் வாங்கினாலே எப்படியும் வந்து ஒரு நான் முன்னாடி காட்டியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, 4600 கிட்ட வருது. ஆனால் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஸ்டிக்கல் அவார்டன்ஸு, ஆட்டோ டேக் ஆஃப், அப்புறமா இன்டர்ஃபைனிங்கு, ஸ்பீட் சேஞ்சு, அப்புறமா ரிவர்ஸ் மோடு, ஜி சென்சாரு, 360 டிகிரி, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ட்ரோனில் பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்குது. கேமரா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. கேமரா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகே ஓரளவு, அவ்வளோதான். அப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து கார்பன் ஃபைபரு, பிளாஸ்டிக் கிடையாது, செம்மையாக தாங்குது. விங்ஸு கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ வாட்டி கீழே போட்டு தரையில் செறிஞ்சிருக்கு, அப்போ கூட இது விங்ஸ் பாருங்கள், இன்னும் ஒன்று கூட உடையல. லைட்டாக இந்த மாதிரி இதுதான் இருக்குது, ஒரு மாதிரி பெண்டாக இருக்குது இந்த கார்னர்ஸு. மற்றபடி நல்லா தான் இருக்குது விங்ஸ் எல்லாமே. சார்ஜிங் டைமு எப்படியும் ஒரு 3-4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது. ஆனால் 30 மினிட்ஸ் கூட சாலிடாக 30 மினிட்ஸ் வர மாட்டேங்குது. நீங்கள் இண்டோரில் வச்சு ஓட்டினீங்கன்னா, வீட்டுக்குள்ளே ஓட்டினோம்னா ஓரளவு பேட்ரி வந்து நல்லா வருது, 20-25 மினிட்ஸ் வருது. அவுட்டோர்லாம் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே வந்து பேட்ரி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுது. அதுக்கப்புறமா ட்ரோன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷேக் ஆகி ஒழுங்காகவே ரன் பண்ண முடியல. ஆனால் இண்டோரில் வந்து நீங்கள் வச்சு ஓட்டிங்கன்னா 20 to 25 மினிட்ஸ் நல்லா சாலிடாக ஓட்டலாம். ஆனால் வந்து பேட்ரி டைமிங் தான் நம்ம ஒரு 4 to 5 ஹவர்ஸ் சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது. சீக்கிரம் சார்ஜும் இறங்கிடுது. அப்புறம் ட்ரோன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும், இந்த பேட்ரி கொஞ்சம் ஹீட் ஆகும், அது எல்லா ட்ரோனும் ஹீட் ஆக தான் செய்யும். அப்புறம் லைட்டிங்ஸ்லாம் நல்லாயிருக்கும், இது நான் அவங்க காட்டுறேன். நைட் டைமில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நமக்கு வந்து ரிமோட்லேயே சார்ஜிங் பண்ணிக்கலாம். அப்பப்போ பேட்ரி மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ரிமோட்லேயே சார்ஜபிள் போர்ட் கொடுத்துருக்கனால நம்ம ரிமோட்லேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த காசுக்கு இது ஒர்த்தா? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த ட்ரோன் வந்து ஒர்த்து தான். ஏன்னா 2500 நல்ல ஒரு பிகினராக நீங்கள் ட்ரோன், இது நல்ல ட்ரோன் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா, ஒரு பிகினராக இருக்கிறதுக்கு இந்த ட்ரோன் வந்து ஒர்த்து தான். எனக்கு வந்து நான் 2500 வாங்கினேன், என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து. ஆனால் வந்து இது 4600 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். நல்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரோன் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 4600 நீங்கள் வாங்கலாம். ஆனால் எனக்கு வந்து இது 2500 கிடச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரோன் எனக்கு ரொம்ப ஒர்த்து. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கலாம். நான் உங்களுக்கு வந்து இதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் நீங்கள் ஒரு பிகினர் ஸ்ட்ராங்கான ட்ரோன் வேணால் இது வாங்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஸ்ட்ராங்காலாம் வேணாம், நான் ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னா நீங்கள் இன்னும் இதோட கம்மி ப்ரைஸ்லேயே வாங்கலாம். நம்ம ஊரில் 2500 வந்து பிளாஸ்டிக் ட்ரோன் தான் கிடைக்கும். கேமரா குவாலிட்டி இந்தளவு கூட இருக்காது. இந்த ட்ரோன் நீங்கள் வாங்கணுன்னா வாங்கலாம். இந்த ட்ரோன் வந்து உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து ஒரு பிகினர், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரோன் வாங்குகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரோன் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா செம்ம ஸ்ட்ராங்கான ட்ரோன் இது, அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. எனக்கு ஆல்ரெடி ட்ரோன்லாம் கொஞ்சம் ஓட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி சாதா பிளாஸ்டிக் ட்ரோனே வாங்கிக்கலாம். கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ட்ரோன் அன்பாக்ஸ் பண்ணோம், அப்புறமா எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணோம், இது ஒர்த்தா இல்லையான்னு பார்த்தோம். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.